ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன் டே 1. இன்றைக்கி டே 2 இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். நான் படிச்சிருக்கேன். இப்போ என்ன படிச்சிருக்கேன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா மெயின் ஹெட்டிங் படித்தோம். அதாவது அந்த யூனிட் 10 வரைக்கும் இருக்க மெயின் ஹெட்டிங் படித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஹெட்டிங்லாம் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அழகு ஒன்றுன்னு படிச்சிருக்கோம், பொது அறிவியல். அந்த பொது அறிவியல் கீழே பார்த்தீங்கன்னா 5 ஹெட்டிங் இருக்குது. நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அப்படி இல்லைன்னா சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெட்டில் இருக்கும், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், ஓகேங்களா? என்னோடய பார்த்துட்டு அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இப்போ சொல்கிறேன். இப்போ பொது அறிவியலில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனு. 1 2 3 4 5 டாபிக் இருக்குது. இந்த 5 டாபிக் எப்படி மனப்பாடம் பண்ணுறது பார்ப்போம். ஆக்சுவலி இதை வந்து மனப்பாடம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப டைம் ஆயிடும். இதுக்கு ஷார்ட்கட் வச்சு தான் மனப்பாடம் பண்ணி ஆகணும். நான் ஷார்ட்கட் வச்சு தான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். நான் எப்படி ஷார்ட்கட் வச்சு மனப்பாடம் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொது அறிவியல் வந்து 5 டாபிக் இருக்கா. ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா அறிவியல்னே வச்சுக்கோங்க. செகண்ட் டாபிக் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், அதாவது இயற்பியல். தேர்டு பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி. ஃபோர்த்து வந்து பயாலஜி. ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட், அதாவது சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழலியல். ஓகேவா? இப்போ பயாலஜி அறிவியல் இருக்கா, அதை எப்படி மனப்பாடம் பண்ணியிருக்கேன் நான் ஷார்ட்கட் வச்சுன்னு சொல்கிறேன். அறிவியல்னு ஒன்று இருந்தால் அதுக்கு அறிவும் இருக்கும், உணர்வும் இருக்கும். ஓகேவா? அறிவு மற்றும் அறிவியல் உணர்வு. இந்த அறிவியல் எதுக்கு யூஸ் ஆகுது? பகுத்தறிதலுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? பகுத்தறியும் போது நம்ம என்ன கற்றுக்குவோன்னா, ஒரு பொருள் உணர்ந்தும் கற்றுக்குவோம், பொருள் உணராமலும் கற்றுக்குவோம். அதனால் பொருள் உணராமல் கற்றலும் பொருள் உணராமல் கற்றுக்குவோம், பொருள் உணர்ந்து கற்றுக்குவோம். அதனால் பொருள் உணராமல் கற்றலும் கருத்துணர்ந்து கற்றலும். இப்படி கற்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் தெரியுது. அதனால் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு கருவி அறிவியல். ஓகேவா? இது எப்படி படிச்சிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு பயாலஜி, அதாவது அறிவியல். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன சொன்னேன்? அறிவியல். அந்த அறிவியல்னு இருக்கா, அப்படின்னா அறிவியல்னு ஒன்று இருந்தால் அதுக்கு அறிவு மற்றும் உணர்வு இருக்கும். அதனால் அறிவு மற்றும் உணர்வு. இந்த அறிவு மற்றும் உணர்வு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பகுத்தறிதலுக்கு யூஸ் ஆகுது. அதனால் பகுத்தறிதல். இந்த பகுத்தறிதலை வச்சு நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒன்று பொருள் உணர்ந்து கற்றுக்குறோம், பொருள் உணராமலும் கற்றுக்குறோம். அதனால் பொருள் உணராமல் கற்றலும் கருத்துணர்ந்து கற்றலும். ஓகேவா? இப்படி கற்கும்போது நம்மளுக்கு நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் தெரியுது. அதனால் நிகழ்காலம், எதிர்காலம், அதாவது எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு கருவி அறிவியல். அவ்வளோதான். சயின்ஸ் முடிஞ்சிருச்சா? அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ். இந்த ஃபிசிக்ஸ், அதாவது இயற்பியல்னு ஒன்று இருந்தால் இதை எப்படி நான் ஷார்ட்கட் வச்சு படிச்சிருக்கேன்னா, ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பேரண்டத்தின் இயல்பு. ஓகேவா? பேரண்டத்துலேருந்து ஆரம்பிக்குது. பேரண்டம்னா நம்ம யூனிவர்ஸ் தான் சொல்லுவாங்க. அதான் பேரண்டத்துலேருந்து ஆரம்பிக்குது. பேரண்டத்தோட அதோட இயல்பு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பேரண்டத்தின் இயல்பு. பேரண்டம் எப்படி இயங்குதுன்னா, அறிவியலோட பொது விதி வச்சு தான் இயங்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவியலின் பொது விதிகள், அதாவது பொது அறிவியல் விதிகள். ஓகேவா? அதான் பேரண்டத்தின் இயல்பு, பொது அறிவியல் விதிகள். பேரண்டத்தின் இயல்பு, பேரண்டத்தை எதை வச்சு இயங்குது? அதாவது அறிவியல் விதி, பொது அறிவியல் விதி வச்சு. அதான் பேரண்டத்தின் இயல்பு, பொது அறிவியல் விதிகள். பொது அறிவியல் விதிகள் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு, இயக்கத்துக்கு யூஸ் ஆகுது. அதனால் இயக்கவியல். ஓகேவா? இந்த இயக்கம் நடக்கும்போது என்னென்ன நடக்குதுன்னா, இயக்கத்தில் வந்து பருப்பொருள் பண்புகள், அந்த இயக்கத்தில் என்ன இருக்குன்னா பருப்பொருள் இருக்குது, அதோட பண்புகளில் வெளிப்படுது. ஓகேவா? என்னென்ன பண்புகள் வெளிப்படுதுன்னா, விசை, இயக்கம் மற்றும் ஆற்றல். ஓகேவா? இது வரைக்கும் படிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸில் என்னென்னா, இது பேரண்டம், யூனிவர்ஸ். பேரண்டத்துன்னு ஒரு இயல்பு இருக்குது. ஓகே, இந்த பேரண்டத்தின் இயல்பு எதை வச்சு இருக்குன்னா, பொது அறிவியல் விதிகள் வச்சு இருக்குது. ஓகே, பொது அறிவியல் விதிகள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இயக்கத்துக்கு யூஸ் ஆகுது. இந்த இயக்கத்தில் என்ன நடக்குதுன்னா, இந்த இயக்கத்தில் வந்து பருப்பொருள்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து பண்புகள் வெளிப்படுது. என்னென்ன பண்புகள் வெளிப்படுது? விசை, இயக்கம், ஆற்றல். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்து இதை இன்னொன்று வந்து தனியாக படிக்கணும். என்னென்னா, அன்றாட வாழ்வில் வந்து இயக்கவியல். இப்போ பார்த்திங்கன்னா, அன்றாட வாழ்வில் வந்து நம்ம என்னென்ன பயன்படுத்துகிறோம், இதில் என்னென்ன பயன்படுத்துகிறோங்கிறது இருக்கும். இதை எப்படி நான் ஷார்ட்கட் வச்சு மனப்பாடம் பண்ணியிருக்கேன்னா, அன்றாட வாழ்வில் வந்து நம்ம இயங்குகிறோம். அதாவது அன்றாட வாழ்வில் என்னென்னா இயக்கவியல். இயக்கிறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா கரண்ட், அதாவது மின்னியல் என்ன இருக்குன்னா காந்தமும் இருக்கும். மின்னியல் வந்து காந்தவில் இருக்கும். காந்தவில் சேரும்போது நம்மளுக்கு வந்து 3 உருவாகுது: ஒளி, வெப்பம். ஓகே, இந்த ஒளி வெப்பத்தில் எல்லாத்துலேயுமே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அணுக்கரு இயற்பியல் அணுக்கரு இருக்குது. அதனால் அணுக்கரு இயற்பியல்.
அணுக்கரு இயற்பியலில் வந்து பார்த்திங்கன்னா லேசர் இருக்குது. இந்த லேசர் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்புக்கு யூஸ் ஆகுது. அதாவது அன்றாட வாழ்வில் நம்ம இப்போ படித்தோம்ல, இயற்பியல், மின்னியல், ஒளி வெப்பம், அணுக்கருவியல், லேசர், மின்னணுவியல், தகவல் தொடர்பு, இதோட அடிப்படை கோட்பாட்டோட பயன்பாடுகள் நம்ம பயன்படுத்துகிறோம். அன்றாட வேலை இதோட பயன்பாடுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத படிக்க போகிறோம். ஓகேவா? இதுதான் வந்து ஃபிசிக்ஸ். எப்படி படிச்சிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸை ஸ்டார்டிங்கே பேரண்டத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பேரண்டத்தோட இயல்பு. பேரண்டத்தில் வந்து இயல்பு எப்படி இருக்குன்னா, பொது அறிவியல் விதிகள் வச்சு இருக்குது. பேரண்டத்தோட இயல்பு பேரண்டம் எதை வச்சு இருக்குன்னா, பொது அறிவியல் விதிகளை வச்சு இருக்குது. பொது அறிவியல் விதிகள் வந்து இயக்கத்துக்கு யூஸ் ஆகுது. பொது அறிவியல் விதிகள் வச்சு இயக்கத்துக்கு யூஸ் ஆகுது. இப்படி இயக்கும் போது என்னென்னா அதில் இருக்க பருப்பொருப்புலேருந்து பண்புகள் வெளிப்படுது. என்னென்னா விசை, இயக்கம், ஆற்றல் முடிஞ்சா. அப்புறம் அன்றாட வாழ்வில் வந்து இப்போ நம்ம படித்தோம்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து வந்து தேர்ட் வந்து கெமிஸ்ட்ரி பார்த்தாவே ஈஸியாக தான் இருக்குது. மனப்பாடம் பண்ணிடலாம். எதுக்கும் ஷார்ட்கட் வேணுன்னா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தனிமத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. தனிமம்னு ஒன்று இருந்தால் சேர்ந்துருப்பாங்களும் இருப்பாங்க. அதாவது தனிமம், சேர்மம். தனிமம் சேரும்போது நம்மளுக்கு வந்து அமிலம், காரம், உப்பு. ஓகேவா? இந்த அமிலம், காரம், உப்பு எதுக்கு பயன்படுதுன்னா பெட்ரோலிய பொருட்களுக்கு பயன்படுது. பெட்ரோலிய பொருட்களை வந்து பெட்ரோலியத்துக்கு ஆப்போசிட் வந்து விவசாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை விவசாயம் இல்லை, பெட்ரோலியத்துக்கு ஆப்போசிட் விவசாயத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் முடிஞ்சு கெமிஸ்ட்ரி. அடுத்து பார்த்திங்கன்னா பயாலஜி, உயிரியல் எப்படி படிக்க போகிறோன்னா இதுக்கு ஷார்ட்கட் படிச்சிருக்கேன் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பயாலஜி அதாவது உயிரியல்னு ஒன்று இருந்தால் அதுக்கு முக்கிய கோட்பாடுகள்னு ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உயிர் உலகத்துக்கு வந்து ஒரு வகைப்பாடு இருக்கும். உயிரியல்னு ஒன்று இருந்தால் உயிரியலின் முக்கிய கோட்பாடு. அந்த உயிர் உலகம்னு ஒன்று இருக்குது. உயிர் உலகம் அதுக்கு வந்து வகைப்பாடு. அடுத்து உயிரியல் இருந்தால் உயிரியல் முக்கிய கோட்பாடு, உயிர் உலகத்தின் வகைப்பாடு. ஆக்சுவலி உயிர் உலகத்தில் வந்து வகைப்பாடு எப்படி வகைப்படுத்தியிருப்பாங்கன்னா பரிணாமம், அடுத்து வந்து மரபியல். ஓகே, இந்த பரிணாமம், மரபியல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உடல் இயங்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதனால் உடல் இயங்கியல். உடல் இயங்கிறதுக்கு என்ன தேவைப்படும்? உணவு தேவைப்படும். அதனால் உணவியல். ஓகே, உணவு இருந்தால் என்ன எப்படி இருக்கும்? உடல் வந்து நலமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கும். அப்படி உடல் வந்து நலமும் சுகாதாரமாக இருந்தால் மனித நோய்கள் அண்டாது. அவ்வளோதான், நம்ம வந்து பயாலஜி படிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட், சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழலியல் முடிஞ்சு. இந்த பொது அறிவியலில் எல்லாமே படித்தாச்சு. திருப்பி நான் சொன்னதை திருப்பி வந்து போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் சொல்கிறது ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு. அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் அடுத்து வந்து நடப்பு நிகழ்வுகள் படிக்க போகிறேன். அது எப்படி கீழே படிச்சிருக்கேங்கிறத வந்து நான் அடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். பொது அறிவியல் படிச்சிட்டேன். அடுத்து என்ன படிக்கிறோன்னு படிக்க போகிறேன். இது டே 2. இது டே 1 வந்து 10 லைன் படித்தோம். அதாவது அழகில் இருக்க 10 லைன் படித்தோம். இப்போ டே 2 எனக்கு டே 2 என்ன படிச்சிருக்கோன்னா பொது அறிவியலில் உள்ளே இருக்க அத்தனை லைன்ஸ் படிச்சிருக்கோம். 5 இடமே படித்தாச்சு. நாளைக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறோமான்னு பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.